மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 91ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகத்தில் உள்ள அவரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முரசொலி மாறனின் 91வது பிறந்த நாளையொட்டி சென்னை கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகத்தில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடனிருந்தார்கள். முக்கியமா பார்த்தோம்னா அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், பொன்முடி, அதே போல மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, எம்பிக்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, அதே போல எம்எல்ஏக்கள் மயிலை வேலு, கருணாநிதி உள்ளிட்ட பலரும் கூட உடனிருந்தார்கள். அதே போல பார்த்தோம்னா முரசொலி அந்த பணியாளர்கள், அதே போல திமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கூட உடனிருந்தார்கள். முரசொலி மாறன் பொறுத்த வரைக்கும் 3 முறை மத்திய அமைச்சராக இருந்தவர். முக்கியமாக 36 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இவர் அரசியலில் மட்டும் இல்லாமல் செய்தியாளராகவும் பத்திரிகையாளராகவும் இருந்தவர். முக்கியமா முரசொலியினுடைய ஆசிரியராக இருந்தவர். அதே போல திரைப்பட எழுத்தாளராகவும் இருந்தவர். அந்த வகையில பார்த்தோம்னா அவரினுடைய 91வது பிறந்த நாளானது இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவினரால் ஆங்காங்கே இவரினுடைய திருவுருவ படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவது உள்ளிட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு ஆண்டுமே இவரினுடைய பிறந்த நாளின் போது முரசொலி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவரின் சிலைக்கு மரியாதை செலுத்துவது என்பது நடைபெறும். அந்த வகையில இந்த ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முரசொலி மாறனினுடைய திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார். கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர் இந்த மரியாதையை செலுத்தி இருக்கிறார். உடன் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், பொன்முடி, மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, எம்பிக்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, எம்எல்ஏக்கள் மயிலை வேலு, கருணாநிதி உள்ளிட்ட பலரும் கூட உடனிருந்தார்கள். அவர் மரியாதை செலுத்தி முடித்த பிறகு தற்பொழுது முரசொலி அலுவலகத்திற்கு உள்ளே சென்று அவர் பார்வையிடுகிறார். வழக்கமாக இங்கே அவர் வரும்போதெல்லாம் மரியாதை செலுத்திய பிறகு உள்ளே சென்று முரசொலி அலுவலகத்தில் அவர் பார்வையிடுவது வழக்கம். அந்த வகையில தற்பொழுதும் கூட அவர் மரியாதை செலுத்திய பிறகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளே சென்று முரசொலி அலுவலகத்திற்கு உள்ளே சென்று பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து அவர் இங்கிருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்விலும் கூட பங்கேற்க இருக்கிறார். அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டுமே கூட முரசொலி மாறனினுடைய பிறந்த நாளின் போது மரியாதை செலுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முரசொலி மாறனினுடைய திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தினார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.